ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்று முதல் பிஎஃப் வைத்திருக்கும் சந்தாதாரர்களுக்கு சிறப்பு முகாம் நடக்கப் போகுது. இந்த சிறப்பு முகாம்களில் நீங்கள் எப்படி கலந்து கொள்வது, இந்த முகாம்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது, இந்த முகாம்களில் எந்த சம்மந்தமான பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும், இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இபிஎஃப்ஓ குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அதனை களைவதற்கான வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் என்ற பெயரில் வருங்கால வைப்பு நிதி குறைதீர்க்கும் கூட்டத்தை நடத்தி வந்தது. இதில் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோரின் குறைகளை பெறப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு வந்தன. ஆனால் இப்போது ஒவ்வொரு மாதமும் 27ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 என்ற பெயரில் குறைதீர்க்கும் கூட்டத்தை நடத்த மத்திய தொழிலாளர் அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதில் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோரின் குறைதீர்க்கும் முகாம் மற்றும் சேவை வழங்கும் தளமாகவும் தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் செயல்பட்டு வருது. அந்த வகையில் இந்த மாதமும் குறைதீர் கூட்டம் நடக்கிறது. இன்று 27ஆம் தேதி என்பதால் மாவட்டங்களில் காலை 9 மணி முதல் 5:45 மணி வரை இந்த முகாம் நடைபெறுகிறது. வருங்கால வைப்பு நிதி கூட்டத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்கள், நிறுவனங்கள், சந்தாதாரர்கள், ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள், வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் விலக்கு பெற்ற நிறுவனங்களில் உள்ள பிஎஃப் டிராப்ட் சந்தாதாரர்களின் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் இந்த முகாம் இன்று நடக்கிறது. புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்களின் முதலாளிகள், தொழிலாளர்கள் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை விளக்குதல், ஒப்பந்ததாரர்களுக்கான ஆன்லைன் சேவைகள் பற்றிய செயல்முறைகளை விளக்குதல் போன்றவற்றை இந்த முகாம்களில் நடைபெறும். இதை தவிர தொழிலாளர்களுக்கான ஆன்லைன் சேவைகள், புதிய முயற்சிகள், சீர்திருத்தங்கள் பற்றிய விழிப்புணர்வு, விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களுக்குடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. மேலும் உறுப்பினர்கள், ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் முதலாளிகளிடமிருந்து வரும் குறைகளை நிவர்த்தி செய்தல், ஓய்வூதியர்களுக்கான டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ்களை சமர்ப்பித்தல், நாமினேஷன் தாக்கல் செய்தல் போன்றவற்றை நடைபெறும். அத்துடன் இந்த மாதத்துக்கான மைய கருப்பொருளாக உறுப்பினர் ஓய்வூதியம் மற்றும் இறப்பு ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம், அனாதை ஓய்வூதியம், முதியோர் ஊனமுற்றோர் ஓய்வூதியம் ஆகியவற்றுக்கான சேவைகளை இம்முகாம்களில் நடைபெற உள்ளது. அந்த வகையில் வேலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட 10 இடங்களில் முகாம்கள் இன்று நடக்குது. வேலூர் அலுவலகம் சார்பில் காட்பாடி குளூனிக் கவர்மெண்ட் பள்ளி வளாகம், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காந்தி நகரில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வளாகம், ராணிப்பேட்டை வட்டம் சிப்காட் சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, திருப்பத்தூர் மாவட்டம் விண்ணமங்கலம் தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்க வளாகத்திலும் முகாம்கள் இன்று நடக்குது. இதேபோல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, காரைக்கால் என வேலூர் மண்டலத்துக்குட்பட்ட 10 இடங்களில் முகாம் நடக்கிறது. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் இந்த முகாம்களில் பங்கேற்று இபிஎஃப்ஓ குறித்த சந்தேகம் மற்றும் குறைகளை தீர்க்கலாம். பிஎஃப் அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து உங்களுடைய குறைகளை முறையிடவும் முடியும். ஆனால் இதற்கு ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் அவசியமாகும். ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப் வைத்திருக்கக்கூடிய சந்தாதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பாங்க, இந்த ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறி இருப்பாங்க. அப்போது அந்த பிஎஃப் இணைக்காமல் கூட இருக்கலாம். ஒரு சில நபர்கள் பிஎஃப்லேருந்து பணம் எடுக்க முடியாமல் கூட இருக்கலாம். இல்லை பிஎஃப்ல இருக்கிற பென்ஷன் அமௌண்ட் வராமல் கூட இருக்கலாம். ஸோ இது போல் பிஎஃப் சம்மந்தமான உங்களுடைய பிரச்சனை ஏதாவது இருந்துனாக்கா அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு தான் இந்த முகாம்கள் மத்திய அரசாங்கம் அறிவிச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த முகாம்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாவட்டங்களிலும் நடக்குது. ஸோ அந்தந்த மாவட்டங்களில் மாதந்தோறும் 27ஆம் தேதி இந்த முகாம்கள் நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிஎஃப் அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எப்போலாம் இந்த முகாம் நடக்குது, எந்த மாதிரியான அணுகுமுறை அணுகலாம்ன்றது அவங்க சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக தான் இந்த பிஎஃப் முகாம்கள் நடத்துகிறாங்க. ஸோ ஆன்லைன் மூலமா நம்ம அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது மூலமாகவும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை யார்கிட்ட சொல்லி சரி செய்யறதுன்றது நம்ம எதிர்பார்த்து இருந்தோம். ஸோ பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு இந்த ஒரு முகாம்கள் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு முகாமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யாரும் இந்த முகாமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள். ஸோ சம்பளம் வாங்கக்கூடிய பிஎஃப் பிடித்தம் செய்யக்கூடிய சந்தாதாரர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.